கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் கிருபையாய் கொடுத்த இந்த 7வது மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்களும் தேவன் கிருபையாய் நடத்தினார். இந்த 7வது மாதத்திலையும் கர்த்தர் நடத்துவார். இந்த மாதத்திலே கர்த்தர் பெரிதான காரியங்களை, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த 7வது மாதத்தினுடைய வாக்குத்தத்தமானது செப்பனியா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது சகல ஜனங்களுக்குள்ளே, இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளே நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனிதன் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார், தேவன் சொல்கிறார். அப்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்குள்ளே, சகல ஜாதிகளுக்குள்ளே அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அப்போ இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும், எல்லா ஜாதிகளுக்குள்ளேயும், எல்லா ஜனங்களுக்கு நடுவிலே, எல்லா ஜாதிகளுக்கு நடுவிலே அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அப்படின்னா அந்த வசனத்தினுடைய காரியம் எப்படின்னா, எல்லா ஜனத்துக்கும் மத்தியிலே, எல்லா ஜனங்களுக்கும் நடுவிலே, அப்போ எல்லாரும் காணும்படியாய், நடுவிலே என்று சொல்லும் பொழுது எல்லாரும் சுற்றிலும் எல்லாரும் காணும்படியாக, சகல ஜனங்களுக்குள்ளே, ஜனங்களுக்கு நடுவிலே நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அப்போ எல்லா ஜனத்துக்கு நடுவிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஜனத்தின் மத்தியிலே எல்லாரும் காணும்படியாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவதிலே, உங்களை ஆசீர்வதிப்பதிலே அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். யோவேல கூட நம்ம வாசிக்கிறோம். யோவேல 2ஆம் அதிகாரத்திலே அந்த 19 கூட வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே நான் நிந்தையாய் வைக்காதபடின்னு சொல்கிறார். ஜனங்களுக்குள்ளே, புறஜாதிகளுக்குள்ளே, ஜாதிகளுக்குள்ளே நான் உங்களை நிந்தையாக அவமானமாக வைக்காதபடிக்கு அந்த ஜனத்தின் நடுவிலே நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆண்டவர் நாட்களிலே சகல ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களை நிந்தையாய் வைக்காதபடிக்கு அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் என வேதம் சொல்லுகிற. உபாகமத்தில் கூட வாசிக்க 7ஆம் அதிகாரத்திலே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். சகல ஜனங்களை பார்க்கிலும், எல்லாரையும் காட்டிலும் அதே தேவன் எல்லா ஜனத்துக்குள்ளே, எல்லா ஜனங்களுக்கு நடுவிலே நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த 7வது மாதத்தில் எல்லாரும் காணும்படியாக, எல்லா ஜனத்துக்கு மத்தியிலே, எல்லா ஜனங்களுக்கு நடுவிலே, எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே, எல்லா ஜனங்களுக்கு நடுவிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அவர் எல்லா ஜனத்துக்குள்ளே உங்களை நிந்தையாய் வைக்கல, அவமானப்படும்படியாக கர்த்தர் வைக்கலை. அப்படி நிந்தைகளும் அவமானங்களும் இருந்தாலும் இந்த 7வது மாதத்தில் அந்த ஜனத்தின் நடுவில் அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த 7வது மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிந்தைகளும் அவமானங்களும் இருந்தாலும் தேவன் அது எல்லாவற்றையும் மாற்றி, எந்த ஜனத்துக்குள்ளே நிந்தையும் அவமானமாய் நீங்கள் இருந்தீர்களோ, அவமானப்பட்டீர்களோ, வெட்கப்பட்டீர்களோ, அதே ஜனத்தின் நடுவில் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபம் பண்ணுமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கிருபையாய் கொடுத்த ஆண்டவரே, இந்த 7வது மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 7வது மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சகல ஜனங்களுக்குள்ளே, ஜாதிகளுக்குள்ளே நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர், நீர் உண்மை உள்ள தேவன், நிறைவேற்றுகிற தேவன். அருமையான ஜனத்துக்குள்ளே ஆண்டவரே, ஜாதி ஜனங்களுக்குள்ளே, ஜனங்களுக்கு நடுவிலே அருமையான பிள்ளைகளை
கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கீங்க. எல்லா ஜனங்களை பார்க்கிலும் எல்லா ஜனங்களுக்கு நடுவிலே என் தேவன் உங்களுடைய ஜனத்தை உங்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும், தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.